சென்னை மயிலாப்பூரில் திமுக வேட்பாளரும் சிட்டிங் எம்எல்ஏவுமான தா வேலுவின் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் ராஜகுமரன். நீங்க தொடரலாம். மயிலாப்பூர் சட்டப்பேரவை தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மயிலை தா வேலு மீண்டும் போட்டியிடுகின்றார். இந்த நிலையில்தான் அவருடைய வேட்பு மனுவின் மீதான பரிசீலனை தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. மயிலை வேலு தாக்கல் செய்திருந்த வேட்பு மனுக்களிலே சில விஷயங்கள் தொடர்பாக எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக அதிமுக உள்ளிட்ட அதிமுகவின் கூட்டணி கட்சியை சார்ந்த வேட்பாளர் தரப்பிலும் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதன் காரணமாக, ஏனென்றால் மயிலாப்பூர் தொகுதியிலே பாஜக போட்டியிடுகின்றது. பாஜகவினுடைய தமிழிசை களத்தில் இறங்கி இருக்கின்றார். இந்த நிலையில்தான் சென்னை மயிலாப்பூரில் திமுக வேட்பாளருடைய வேட்பு மனுவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தகவலில் உண்மை இல்லாமல் இருக்கின்றது. அவர் காட்டியிருக்கக்கூடிய அந்த வருமான கணக்கு உள்ளிட்டவற்றை எல்லாம் சுட்டிக்காட்டி பாஜக தரப்பிலே உண்மைத்தன்மை இல்லை என்று நாங்கள் கருதுகின்றோம் என்று எதிர்ப்பு தெரிவித்ததன் காரணமாக மயிலை வேலுவினுடைய வேட்புமனு தற்பொழுது பரிசீலனைக்கு உட்படுத்தப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. இதுபோன்று வேட்பு மனுக்களை பரிசீலிக்காமல் நிறுத்தி வைத்தால் நிறைவாகத்தான் அதை எடுத்து பரிசீலனைக்கு உட்படுத்துவார்கள். அதாவது மற்ற அனைத்து வேட்பு மனுக்களும் பரிசீலிக்கப்பட்டு அதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு இன்று மாலை 3 மணிக்கு முன்பாகத்தான் பரிசீலனைக்கு எடுப்பார்கள். சென்னையை பொறுத்தவரை மயிலை வேலுவினுடைய வேட்புமனு திமுக சார்பில் போட்டியிடக்கூடியவர் தற்போது பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று வில்லிவாக்கம் தொகுதியிலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரான ஆதவ் அர்ஜுனாவினுடைய வேட்புமனுவும் பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் ஆர்கே நகர் தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளரின் வேட்புமனு பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு சில நட்சத்திர வேட்பாளர்கள், சிட்டிங் எம்எல்ஏக்கள் உள்ளிட்டவர்களுடைய வேட்புமனுவின் பரிசீலனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதால் இன்று மாலை 3 மணிக்கு உள்ளாக அவர்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்கப்படுமா அல்லது அந்த மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு அவர்களுக்கு மாற்று வேட்பாளராக மனு தாக்கல் செய்தவர்களுடைய மனுக்கள் ஏற்கப்படுமா என்பது தெரிய வரும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.